ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. இனிமேல் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தேவையே இல்லை. நிறைய பேர் என்னோடய 6 மாதமாக தொடர்ச்சியாக என்னோடய வீடியோ பார்த்து நான் நல்ல ஹீலிங் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வீடியோஸில் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. இது எல்லாமே வந்து கடவுளோட ஒரு செயல் தான். நீங்கள் மாறணும் அப்படிங்கிற டைமும் வந்துடுச்சு, டிவைன் டைமும் வந்துடுச்சு. நீங்கள் கரெக்டாக அழகாக மாறிட்டீங்க. சந்தோஷமாக அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வைப்ரேஷன் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். சில விஷயங்கள் வந்து ஏதோ தவறுதலாக நம்ம புரிஞ்சிருக்கோம். அந்த தவறுதலாக புரிஞ்சிட்ருக்கிற விஷயத்த கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கும் போது ஈஸியாக எல்லா கஷ்டங்களில் இருந்தும் அழகாக வெளியில் வந்துடலாங்க. அதுதாங்க இந்த கஷ்டங்கள் எதுக்கு வருது அப்படின்னா நம்மளை செதுக்கிறதுக்கு தான். கடவுள் நீ ஆசைப்பட்ட பொருள் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அந்த பொருளை வந்து கொடுப்பாங்க. முதல் தடவை கொடுப்பாங்க, 2வது தடவை கொடுப்பாங்க. எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். சந்தோஷமாக இருக்க தான் வந்திருக்கோம். பட் ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷம், ஒரு நபர் வந்தால் விரும்பின நபர் கிடைச்சா சந்தோஷம்னு ஒரு சந்தோஷத்தை எந்த பொருள் மேலேயும் மற்ற நபர் மேலேயும் நீங்கள் வைக்கக்கூடாது. அந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு தான் நிறைய பெயினுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப பிடிச்சி கேணியில் தள்ளி விடுவாங்க. அப்போது கேணியில் எதுக்கு தள்ளுறாரு என்னை படித்த இறைவன் அப்படின்னா நீ கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். புரியுதுங்களா? இங்கே வந்து பூமியில் வந்து நிறைய விதமான கஷ்டங்கள் வர வர தான் நம்ம வந்து அழகாக வந்து செதுக்கப்படுவோம். நம்ம யாருன்னே தெரியும். நம்ம யாருன்னே தெரியாதனால தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குள்ளே மாட்டுறோம். அவன் ஏமாத்துறான், இவன் வர்றான், இவன் விட்டுட்டு ஓடுறான், இவன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். ஏதாவது ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியல லைஃப்பில், கெரியர் சரியாக இல்லை, பண வரவு இல்லை, மோசமான சுச்சுவேஷனில் கீழே விழுகிறேன், நம்பிக்கை துரோகம் இருக்குது, என்னால் சரியாக கெரியர் வந்து மூவ் பண்ண முடியல, பண்ணுற பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிட்டுருக்கு, பணம் தங்க மாட்டேங்குது, விரயமாயிட்டே இருக்குது, மருத்துவ செலவு வருது, ஏதாவது ஒன்று எனக்கு வந்து சிந்திச்சுட்டே இருக்கேன். நான் என் மனம் என் பக்கம் இல்லை, சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறேன், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது, நைட்டு நான் தூங்குறதே இல்லை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம போய் மாட்டுறோம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான், நம்ம மைண்டில் ஏற்படுற அந்த எண்ணங்கள் தான். நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோம், நம்ம எதையோ ஒன்று நினைக்கிறோன்னு. இல்லை இல்லை இல்லை, அங்கே தாங்க இருக்குது பெரிய விஷயமே. ஒரு மூச்சு வந்து வேகமாக விடும்போது ரொம்ப பதட்டமான ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்குள்ளே ஏற்படுறத நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். கோவப்படும் போது நம்மளோட மூச்சு வேகமாக துடிச்சிட்ருக்கிற மாதிரியும், ஒரு அமைதியான சுச்சுவேஷனில் நிதானமாக மூச்சு போயிட்டு வர ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போது இந்த மூச்சு காற்றுல தான் நம்மளுடைய தலையெழுத்தே இருக்குது. அதனால தான் வந்து நிறைய பேர் மூச்சை பிடிச்சவன் வந்து இந்த வாழ்க்கையே இந்த உலகத்தையே வென்று விடுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியங்க. ஸோ யோகா, மூச்சு பயிற்சி, மெடிடேஷன் இது எல்லாமே கலந்த ஒரு நிலையை வந்து எவன் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து தனக்கு வந்து உண்டான ஒரு விஷயமா வந்து அவன் ஏற்படுத்தி கொள்கிறானோ சொல்லும்போது 0303 அவனுடைய வாழ்க்கையில் எத்தனைப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை அவனை சுற்றி வந்தால் கூட அவனால் ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். இதுதான் வந்து இங்கே பிரபஞ்ச ரகசியமே. அப்போது மூச்சுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த மூச்சு காற்றை உள்ளே இழுத்து தான் இந்த பூமிக்குள்ளே வந்தோம். இந்த மூச்சு காற்றை வெளியில் விட்டுட்டு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம். அப்போது அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு 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 வந்து என்னென்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயங்க மூச்சுக்காற்று. அது நம்ம வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட அருமை வந்து யாருக்கும் தெரியறதில்ல. அப்போது மூச்சுக்காற்றை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பிராணாயமா இருக்குது, பஸ்திரிகா பிராணாயமா இருக்குது, 478 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீலிங் பிராணாயமா இருக்குது. அது கூடவே நம்ம இஎஃப்டி டெக்னிக்னு இருக்குங்க, இமோஷன் ஃப்ரீடம் டெக்னிக். அதெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இமோஷன் மூலமாக கோவப்பட்டிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண நம்மளுடைய கோவமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குறையிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், கடவுளோட அந்த ஒரு காலடி பாதையில் கரெக்டாக நம்ம போயிட்டே இருக்கும்போது நமக்கு இப்போது நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையுமே பெருசே கிடையாது. நீங்களே உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய எல்லா டேலண்ட்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. பட் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. உங்கள் கையில் சக்தி இருக்குதுன்னு நீங்கள் எந்த நிலையில் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான விடை ஈஸியாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம எதையோ ஒன்று தேடுறோம், முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நிறையா விஷயங்களை தேடி போகிறோம். ஓகேங்களா? ஒன்று சுயமாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா யாராவது பேச்சு கேட்டு நம்மளே ஹீலிங் ஆகி எல்லாமே வந்து செல்ஃப் அனலைசஸ். இது பண்ணால் என்ன நடக்குதுன்னு உங்களுக்குள்ளே நீங்களே ஆராய்ச்சி பண்ணும்போது தான் உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஆரம்பமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று என்ன சொல்லிடுறேங்க. இது வந்து ராஜவசிய குங்குமம்னு சொல்லலாங்க. இது வந்து என்னென்னா எனக்கு வந்து
நிறைய பேர் கேட்டிருந்தாங்கங்க. இந்த குங்குமத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த உள்ளங்கையில் லைட்டாக வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ட்ராப் மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் குழச்சி நீங்கள் வந்து வச்சுட்டு போகும்போது, தினமும் வெளியில் போகும்போது, முக்கியமான விசேஷங்களுக்கு நீங்கள் வந்து வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு என்ன விஷயம் குறித்து நீங்கள் போகிறீங்களோ அந்த விஷயம் வந்து 100% சக்ஸஸ் ஆகுங்க. எனக்கு உண்டான நபர் வரணும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை குழச்சி நீங்கள் உங்கள் நெத்தியில் நீங்கள் வந்து வச்சுட்டே வரும்போது இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் அந்த பர்சன் வந்து வசியமாகி உங்கள் பக்கம் வருவாங்க. இது வந்து பர்சன் வசியமாக, இது வந்து மாந்திரிகமாக அதெல்லாம் கிடையாதுங்க. இதில் வந்து தெய்வீகத்தன்மை நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த குங்குமத்தில். அது என்ன டீட்டெயிலுங்கிறது நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் வந்து சொல்கிறேன். இந்த வசியம் குங்குமம் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வச்சுக்கலாங்க. அந்த பெண்கள் அந்த மாதவிடாய் காலங்களில் கூட நீங்கள் இந்த வசிய குங்குமம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாதுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து மகாமேரு பிரமிடுங்க. இது பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சொல்லும்போது 0606 முருகனுடைய அருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா தெய்வங்களுடையுமே வந்து அருள் இதில் இருக்குது. இது தேவைப்படுறவங்க, ஏன்னா இதில் வந்து பாசிட்டிவிட்டி இருக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பணம் அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெல்த் அட்ராக்ஷன், அதோட ஒரு பெரிய ஒரு பாக்கியமும் இதில் இருக்குங்க. அதனால் தேவைப்படுறவங்க வேணுங்கிறவங்க இதில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த வந்து களிமண் பிள்ளையார் செய்யும் போது அதுக்கு கண் வைப்பாங்க தெரியுங்களா, அந்த கண்ணுக்கு பேர் எனக்கு தெரியல. அந்த கண்ணுமே இதில் இருக்குது. அப்போது எல்லா தெய்வங்களுடைய ஒரு ஆசீர்வாதமும் இதில் இருக்குது. தேவைப்படுறவங்க இதை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியும் கிடைக்கும். நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும் தேடுற நபர் எது உங்களுக்கு குறைபாடாக இருந்து நீங்கள் இப்போ கவலைப்பட்டிருக்கீங்களோ எல்லாமே நிறைவாக சீக்கிரம் வந்து நடக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து யாரோட மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு டக்குன்னு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, காளிமா மெசேஜ். ரொம்ப நாள் ஆச்சு காளிமா மெசேஜ் போட்டு. ஸோ இன்றைக்கி அவங்களோட மெசேஜ் தான் இன்றைக்கி சீக்ரெட் மெசேஜை நம்ம எடுக்க போகிறோம். எனர்ஜி பவர் பாயிண்டர் இருக்குங்க. எனர்ஜி ஹீலிங் காலையில் 4 மணிக்கு போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க எனக்கு எனர்ஜி ஹீலிங் கொடுங்க, என்னால் என் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், என்னால் முடியல, இதெல்லாம் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு செய்ய வரல அப்படின்னா நான் உங்களுக்காக பண்ணுறேன். பட் பெய்ட் செஷன் தான். ஆஹா, எடுக்கக்கூடாது. சீக்ரெட் மெசேஜ், காளிமாவோட சீக்ரெட் மெசேஜ் உங்களுக்கு ஃபைனலாக தான் ரிவீல் ஆகும். ஓகேவா? 1 2 3 3 அழகான காளிமா மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதை நம்ம செப்பரேட்டாக வச்சுருவோமா? ஏஞ்சல் மெசேஜுக்கு மேலே வச்சுருவோம், ஏன்னா குழம்பிடக்கூடாது. இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு கார்டு இதில் ஒரு கார்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு முறைங்க, நான் லாஸ்ட் டைமுக்கும் ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு கோயிலோட அந்த கருவறைக்குள்ளே அந்த சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிற இந்த கோயிலுக்குள்ளே அந்த ஒரு அதான் கருவறைக்குள்ளே அந்த சிவன் யார், எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கரெக்டாகவும் சொல்லியிருந்தீங்க. திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலை இப்போ வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. கடவுளுடைய ஒரு ஒரு அதீத சக்தி நிறைந்த இடமா திருவண்ணாமலை இருக்குது. நிறைய பேர் திருவண்ணாமலை போகணுன்னு வேண்டிகிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக போங்க. ஓகேங்களா? அந்த திருவண்ணாமலை வந்து என்னென்னா, அந்த கருவறையில் இருக்கிற சாமியை கும்பிட்றதுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்கங்க. அந்த அந்த கிரிவலம் சொல்கிறோம் தெரியுங்களா, அதுதான் அந்த சிவலிங்கமே அந்த கிரிவலம், அந்த ஒரு மலை தான். அப்போது அந்த மலையை சுற்றி வரும்போதே உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். நிறைய பேர் மலையை சுற்றிட்டு அவங்கவுங்க கோயிலை அப்படியே பார்த்து கும்பிட்டுட்டு இந்த கோபுரத்தை கும்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கங்க. அப்போது இந்த உலகம்தான் வந்து ஒரு கருவறை அப்படின்னா, அங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணாமலையார் தான். நிறைய பேர் வேண்டுதலை வச்சுருக்கீங்க, போயிட்டு வாங்க. நிறைய பேர் திருச்செந்தூர் வேண்டுதலை வச்சுருக்கீங்க, போயிட்டு வாங்க. சுவாமி மலை பழனி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அந்த பிரார்த்தனை வருஷத்துக்கு ஒரு முறையாவது பொங்கல் வச்சு நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்களோ அந்த சாமிக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். சொல்லும்போது 0909 27 விளக்கு போட்டு நெய் தீபம், சுத்தமான நெய்யாலான நெய் தீபம் போட்டு நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டே வரணுங்க. அதுக்கப்புறம் வந்து 3 பொருள் வந்து குலதெய்வத்துக்கு கொடுக்க சொல்கிறாங்கங்க. என்ன பொருள் அப்படின்னா, பச்சரிசி 1 கிலோ, நாட்டு சக்கரை 1 கிலோ, அதுக்கப்புறம் கோதுமை 1 கிலோங்க. இது மூணுமே சேரும்போது 3 கிலோ வருது. அப்போ குருவினுடைய ஆதிக்கம் வந்துடுது. அப்போ இந்த 3 பொருளையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அழகான ஒரு மண் சட்டியில் போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துகிட்டு போய் உங்களுடைய குலதெய்வம் முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கோயிலை சுற்றி ஒரு 10 அடி தூரத்துக்கு இருக்கிற அந்த மரம் அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டுக்கு அப்படியே நீங்கள் தெளித்து விட்டுட்டே வாங்க. இந்த தெளித்து விட்டுட்டே வர்றது என்ன அப்படின்னா, ஒரு 3 லட்சத்துக்கு மேலே உள்ள எறும்பு, பூச்சி, உயிரினங்கள்
உயிரினங்கள், குட்டி குட்டி உயிரினங்கள்லாம் வந்து அதை எடுத்து சாப்பிடும். சாப்பிட்டது போக பாக்கி உள்ளதை வந்து இன்னும் தேவைப்படுற ஃப்யூச்சர் காலத்துக்கு எடுத்து வைக்கோங்க. எறும்பெல்லாம் அப்படி தான் பண்ணும் மழை காலத்துக்கெல்லாம். அப்போ எடுத்து வச்சு ஒவ்வொரு காலம் வரும்போது திங்கும் போதும் சாப்பிடும்போதும் அது வந்து கொடுத்த உங்களுக்கு வந்து நல்ல விதமான ஒரு வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்கோங்க. அப்போது நம்மளுடைய குலதெய்வத்தை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஜீவராசிகளாக இருக்கட்டும், எறும்பு, அது ஒரு புறா, இது எல்லாமே அங்கே சுற்றி இருக்கிறதுனால நீங்கள் போடுற உணவு வந்து உங்கள் மூதாதையர்கள் சாப்பிட்டதாக ஐதீகம். ஏன்னா மூதாதையர்கள் ஒரு எறும்பின் மூலமாக இருக்கலாம், பறவை மூலமாக அங்கே இருக்கலாம். அப்போது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மண் சட்டியில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க. புறாவோ அல்லது மற்ற எந்த ஜீவராசிகளோ அந்த இடத்துல தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே அந்த புண்ணியம் வந்து சேருங்க. அப்போது நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு அழகான ஒரு மெசேஜ் எனக்கு டவுன்லோடாக இப்போ சொல்லி வந்துச்சு. ஸோ சொல்லிட்டேங்க. அப்போது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், மூதாதையர் வழிபாடு ரொம்ப முக்கியம். முடிந்த அளவுக்கு தானம் பண்ணுங்கள், சாப்பாட்டு தானம் பண்ணுங்கள். முடியலன்னா யாருக்காவது ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணுங்கள். அதுவும் இல்லையா, எறும்புக்கு உதவி பண்ணுங்கள். 3 லட்சம் எறும்பு, அப்போ அதுவும் ஒரு ஜீவராசி தானே. அந்த புண்ணிய கணக்கும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட பாவக்கணக்கு கர்மாலாம் சீக்கிரம் வந்து தொலைஞ்சு போகுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் எப்பயுமே. இன்றைக்கி இது டைம்லெஸ் ரீடிங் தான். இதில் ஒரு கார்டு அதில் ஒரு கார்டு எடுக்க சொல்லி இப்போ வந்த ஒரு டவுன்லோட். உங்களுக்கு திருவண்ணாமலை பற்றி சொல்லிட்டேன். திருவண்ணாமலை தான் வந்து சிவலிங்கம். இந்த பூமியின் சிவலிங்கம் யார்? இந்த பூமி தான் ஒரு அழகான ஒரு கருவறைனா இந்த பூமியோட சிவலிங்கம் திருவண்ணாமலை. நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வந்துட்டீங்க, போராடுறீங்க. லைஃப்பை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா தெளிவான ஒரு மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து பழைய விஷயங்கள், உங்களுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்களை திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. அது உங்களுக்கு மனக்காயம் கொடுத்துருக்கலாம், ஏற்படுத்தியிருக்கலாம், வலியை வந்து தந்திருக்கலாம். இருந்தாலும் வாழ்க்கையை முன்னேறி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் சேலஞ்சஸ்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்த ஒரு பர்சன்ஸ். பட் இருந்துமே வந்து உங்களுக்கு அந்த ரணங்கள், காயங்கள் நீங்கள் இன்னும் உங்கள் மனதளவில் அது இன்னும் ஆறவில்லை என்றே சொல்லலாம். ஏன்னா நிறைய க்யூரியாசிட்டி உள்ள ஒரு பர்சன் தான், நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு புதுசாக ஒரு இடத்துல நிற்காமல் நீங்கள் அழகாக போயிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. நல்ல ஒரு பேச்சு திறன் கொண்ட ஒரு மனிதர் தான். ஒரு என்னென்னா, ரெஸ்ட் எடுக்கணும்னு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. செஞ்சு முடிக்கணும் காரியத்தை. மைண்ட் லெவலில் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். பட் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு காயப்படுத்தினது, உங்கள் மனசளவில் பாதிக்கப்பட்ட விஷயம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப அப்படியே லாக் ஆகி அப்படியே உடஞ்சி போய் உடம்புல வந்து ஒரு எனர்ஜியே இல்லாமல் போன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஆனால் வந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா யாரும் இங்கே உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு, முன்னேற்றம் பண்ணுறதுக்கு, உங்கள் கூட கையை பிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் இருந்தவங்க யாரும் இல்லை, உயர்த்துறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் தான் தடிக்க விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து போராடுறீங்க, லைஃப்பில் போராடுறீங்க, நியாயத்துக்காக போராடுறீங்க, வாழ்க்கைக்காக போராடுறீங்க, காசுக்காக போராடுறீங்க. பட் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை எதிர்நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்தாலும் பழசில் நடந்த அந்த விஷயங்கள், ரணங்கள் உங்களுடைய இதயத்தின் ஒரு மூலையில் கனத்து கொண்டு தான் இன்னும் இருக்கிறது. அது இன்னும் உங்களால் மறக்க முடியல. திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. இன்னர் சைல்டு உன்ஸு பயங்கரமாக இருக்குது. இன்னும் அது ஆற்றப்படவில்லை அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, ஏர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி அதுக்குள்ளே இருக்கலாம். எஸ் கார்டு தான். இப்போது இது வந்து தற்போதைய ஒரு கொஞ்சம் மாத காலம் நடந்த ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். கொஞ்சம் மாதம், கொஞ்சம் வருடம். பட் ஆனால் வந்து என்ன அருமையான ஒரு கார்டு பாருங்கள். பெண்டகல் நோக்கி இறங்கிட்டீங்க. நீங்கள் வந்து என்னென்னா, முன்னெல்லாம் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தி இல்லைன்னா கூட, இப்போ யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக நிற்கும் போது நமக்கான ஒரு சுய வருமானத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து இறங்கி வேலை பார்க்குறீங்க. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு திரும்ப வந்து உங்களுக்கான பிஸ்னஸோ, உங்களுக்கான வாழ்க்கை ஆதாரமாக சில ஃபினான்ஷியல் சப்போர்ட், நமக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். நம்மளை தவிர வேறு யாரும் இங்கே உதவுறதுக்கு மனிதர்கள் ஆள் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட பின் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கரெக்டாக போயிட்டு தான் இருக்கீங்க. அதை
அதன் விளைவாக கடவுள் சொல்படி கேட்டு சில பேர் நடந்துட்டும் இருக்கீங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் ஹெல்த்தை பார்த்துட்டும் போகிறீங்க. பட் ஆனால் அந்த ரணங்கள் வடுக்கள் இருக்குது. இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு போனா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பென்டக்கல் லெவலில் நீங்கள் பார்க்குற வேலையில் புதுசாக ஒருத்தங்களுக்கு வேலை கிடச்சிருக்கலாம். நீங்கள் பண்ணாத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதில் நீங்கள் செய்ய சொல்லி உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், அல்லது புது ஜாப் கிடைக்கலாம், வேலை மாறுற மாதிரி கூட இருக்கலாம், அல்லது புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். நல்ல விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்ட நபரோட ஒரு அழகாக இது வரைக்கும் உங்களுக்கு இணக்கம் இல்லை, பேசலை, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் வந்து நோ கான்டாக்டில் ஓடிடுச்சு. அப்போது என்ன விஷயமே ஓப்பனாக எனக்கு வந்து பேசுறதுக்கு வரமாட்றாங்க, என்னன்னே தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னா 15 இப்போ பார்க்கும்போது ஸோ வந்து உங்களுக்கு எல்லா விதமான தெளிவும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அபண்டன்ஸு, சொத்து, வாகனம், வண்டி வாகனம், வசதி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட நபரும் உங்களுக்கு வருவாங்க. சில பேருக்கு நியூ பர்சன்ஸும் வராங்க. சில பேருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட நபர் இது வரைக்கும் விட்டு பிரிஞ்சு உங்களுக்கு தெளிவான ஒரு ஆன்சர் கொடுக்காம விலகி போயிருந்தாலும் கரெக்டான ஆன்சர் கொடுத்து உங்கள் பக்கம் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குங்க. இது வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு வந்து ஃபினான்ஷியலில் வந்து ரொம்ப நிற்க மாட்டேங்குதுங்கன்னா ஒரு செக்யூரிட்டியாக நீங்கள் இனிமேல் சம்பாதிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு சிக்கனப்படுத்தி கையகப்படுத்தி வச்சுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் சக்ஸஸ் கொண்டு வரும் உங்களுடைய இந்த அபண்டன்ஸு. 10 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. 3rd டெக்கான் வெர்கோ எனர்ஜி, அர்த் எனர்ஜி தான். தற்போதைக்கு ஏதாவது ஒரு விஷயம் குறித்து, பிரச்சனை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கேட்ட இடத்துல பணம் வரல, கேட்ட இடத்துல எனக்கு சப்போர்ட் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் வருது. பாசிட்டிவிட்டி, சந்தோஷமாக இருங்க. மனநிலையில் இருக்கும்போது தான் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்கள் என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ எல்லாமே நடக்கும். இன்னர் சைல்ட் வூன்ஸ் மட்டும் ஹேல் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய உண்மையான அந்த ஒரு எல்லாமே கஷ்டத்துக்கு எல்லாருமே கரெக்டான ஒரு விளைவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யாருங்கிற ரியலைசேஷனும் உங்களுக்கு வந்திருக்குங்க. பிரச்சனைகளுக்கான ஒரு எண்டிங் எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே உங்களுக்கான கமிட்மெண்ட் உங்களை தேடி வருது. உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. நான் லவ் பண்ணுறேன், என்னை மன்னிச்சுடு, இத்தனை பிரச்சனை என் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கோ த்ரூ ஆகிட்டு இருந்தது, எல்லாம் வந்து சரி பண்ணிட்டேன், எனக்கு மன்னிச்சுட்டு, இது வரைக்கும் உனக்கு கொடுத்த அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு ஓப்பன் ஹார்ட்டடாக வந்து பேசுவாங்க. ஃபேமிலியோடு நீங்கள் அவங்க கூட நல்ல சந்தோஷமாக ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி, அந்த ஃபேமிலியாக நீங்கள் வந்து வாழக்கூடிய எல்லா விதமான அபண்டன்ஸ் இருக்குது. வெல்த் அபண்டன்ஸ் இருக்குது, ஹெல்த் அபண்டன்ஸ் இருக்குது, ஃபேமிலி அபண்டன்ஸ் இருக்குங்க. எல்லா விதமான சந்தோஷமும் அபண்டன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கையகப்படுத்த போகிறீங்க கூடிய விரைவில். இப்போ வந்து இதுலேருந்து 2 கார்டு பார்த்தாச்சு. இப்போ வந்து எனர்ஜி பவர் பாயிண்டரில் வச்சுட்டு நம்ம அடுத்த ரீடிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தனியாக செப்பரேட்டாக போய் விழுவுது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வராங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு ரொம்ப வந்து நீங்கள் இங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சந்தோஷமாக இல்லை, எதையாவது ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க, என் மேலே அவங்களுக்கு பாசம் இருக்குது, எப்படி அவங்களால திடீர்னு இப்படி மாற முடியுது, எப்படி அவங்களால என்னை விட்டு இப்படி நகர முடியுது, ஏன் இப்படி ஓப்பனாக வந்து ஏன் என்கிட்ட எதுவும் பேச மாட்றாங்க, ஆனால் நல்லா தானே போயிட்டு இருந்தது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே மைண்டில் போட்டுட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல விஷயம் வந்து வருது. ஏன்னா அவங்களே தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. நிறைய பேருக்கு நியூ லவ்வும் வருது, நிறைய பேருக்கு விட்டு போன லவ்வும் வந்து வருது. ஒரு அழகான ஒரு புதுசாக வராங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் இன்னும் அவங்க மறக்கலை. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை, என்ன உங்களுக்கு ரசிப்பீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வாங்கிட்டு வந்து அழகாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பழைய மாதிரி தான், எந்த விதமான ஒரு காயமோ வடுவோ எதுவும் கிடையாது. ஒரு நியூ பிகினிங் மாதிரி அழகான ஒரு தாமரை இதழ் போல் நல்லா முகம் மலர்ச்சியோடு தான் வராங்க. சந்தோஷமாக தான் வராங்க. பழசில் நடந்த எந்த விஷயம் காயமோ அவங்க மனசில் வந்து ஆழமாக பதியலை. ஏன்னா எந்த விதமான சூழல் வந்து உங்கள் 2 பேரையும் பிரிச்சிருந்தாலும் கடைசியாக பேசின வார்த்தைகள் இருவர் மனதையும் காயப்படுத்தி இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா பேசினது நீங்கள் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறதும் மன்னிப்பு கொடுக்கறதும் 2 பேருக்குள்ளே ஒரு சகஜமான ஒரு விஷயம் இல்லைங்களா. உண்மையான காதலில் வந்து மோதல் எது வந்தாலுமே அது வந்து அது உடல் இது எது நடந்தாலுமே அது கடைசியில் வந்து காதலில் தான் போய் முடியும். அப்படி ஒரு எண்ணத்தில் தான் அவங்க கண்டிப்பாக அவங்கள நோக்கி வந்துட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். இனிமேல் வந்து ஏதாவது நடக்குமா, திரும்ப இப்படியே போயிடுமானா இல்லை, உங்கள் அன்பை தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா. நிறைய பேர் வந்து
ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு சின்ன ஒரு குழந்தையோட அன்பு உங்களுக்கு முன்னாடி வந்தால் கூட, அல்லது நேச்சரோட அன்பு வந்து சுற்றிலும் வந்து உங்களுக்கு அழகாக அந்த காற்றின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தினா கூட அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு போய் நீங்கள் ஒரு கார்டனில் போய் உட்காந்திங்கன்னா அந்த மரம்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஏன்னா நேச்சர் தான் நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட சோல் ஃப்ரெண்டு அவங்கெல்லாம். அப்போது இயற்கையாக இருக்கட்டும், அந்த பிரபஞ்ச சக்தியாக இருக்கட்டும், அந்த பஞ்சசக்தியாக இருக்கட்டும், சூரிய பகவான், சந்திர பகவான், மரம், இலை, செடி, அந்த ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை, நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்கள், பீச்சு, அப்புறம் புல் தர, மண் தர, இது எல்லாமே பஞ்ச பூதங்களுமே நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நிறையா வந்து பாடுபடுவாங்க. இவன் ரொம்ப கஷ்டப்படுற, நீ தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்க, ரொம்ப கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க அந்த காற்றின் மூலமாக ஸ்பரிசம் வரும். அப்போ அந்த குயிலின் மூலமாக சத்தம் கேட்கும். அப்போது ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளையும் உங்கள் முன்னாடி பறந்து போகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அத்தனை விஷயங்களையும் வந்து பார்க்காம, ஒரு கடவுளோட ஒரு அன்பான ஒரு வழிகாட்டுதல பார்க்காம, அதை நீங்கள் ரசிக்காமல், நீங்கள் சந்தோஷமாக இது எதுக்கு உங்கள் முன்னாடி வருதுன்னா, நீங்கள் அதை பார்த்த கணத்தில் அந்த கணத்தில் ப்ரெசென்ட்டில் இருந்து நீங்கள் அதை ரசிக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க. அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது தான் நமக்கு அழகான விஷயங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு நிலவரம்லாம் நமக்கு தெரியுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம ப்ரெசென்ட்லேயே இருக்கிறதில்ல. ஒன்று ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படுறோம், இன்னொன்று பாஸ்டில் நடந்த விஷயங்களை கம்பைன் பண்ணி ப்ரெசென்ட்டு குட்டிச்சோராக நாசமாக்கிட்டே இருக்கும். அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரெசென்ட்டில் இருக்குது. பட் ஆனால் உங்கள் கண் மறைஞ்சு நிற்குது. அதை பார்க்காம மறைஞ்சு நிற்குது உங்கள் கண். நிறைய விஷயங்கள் உங்களுடைய அந்த ஒரு குளறுபடியான அந்த மைண்டு கொடுக்குற அந்த தாட்னால நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. அப்போ வந்து இங்கே பாருங்கள், உங்கள் பர்சன் வராங்க, மேட் ஃபார் ஈச்சர் தான் நீங்கள் கண்டிப்பாக. ஆனால் வந்து தற்போதைக்கு நிலவர சுச்சுவேஷனை குறித்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க. அவங்க போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான் இது. நீங்கள் ஹைப்ரிட் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பர்சன் தான். ஜென்ஸ் பார்த்தாலும் சரி, லேடிஸ் பார்த்தாலும் சரி, டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக உங்கள் பர்சன் வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க. நீங்கள் வந்து 2 பேருமேங்க. இதில் என்னென்னா மியூச்சுவல். ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் நீங்கள் ரொம்ப கொடுத்துட்டே இருப்பீங்க, அவங்க விட்டு விலகிற மாதிரியே ஓடிட்டே இருப்பாங்க. உங்களோட எனர்ஜி தாக்கம் வந்து அவங்களால தாங்க முடியாது. பட் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. யார் முக்கியம், எது உண்மை, எது பொய், நிறையா விஷயங்களை அவங்கள தாண்டி அவங்க போயிருக்கலாம். அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கும். தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இப்போ அவங்க டிவைன் டைமிங் அப்போது நிறைய விதமான பாடங்கள் நீங்களும் படிச்சிருப்பீங்க, நிறைய விதமான பாடங்கள் அவங்களும் கற்றுட்ருப்பாங்க. இப்போ சரியான நேரம் வந்துடுச்சுன்னு டிவைன் உங்களை சேர்த்து வைப்பாங்க. புரியுதுங்களா? டிவைன் டைம் எப்போ வரும்? டிவைன் டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. யார் எப்போ லெசனை அழகாக கற்றுக்குறீங்களோ, டிவைன் ஃபெமினைன் தான் ஃபஸ்ட்டு வரும். ரேர் கேசஸில் தான் வந்து டிவைன் மாஸ்குலைன் வருவாங்க. புரியுதுங்களா? அப்போது வந்து டிவைன் ஃபெமினைன் முடிக்கும் போதே அவங்க வந்து டிவைன் மாஸ்குலைனுக்கு அங்கே பாடம் வந்து ரெடியாக இருக்கும். அப்போது அவங்களும் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் சீக்கிரம் வந்து சேரும். இங்கே ஏன்னா 2 பேரும் கற்றுட்டு தான் ஆகணும். இங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா அதுதான், லெசன் கற்றுக்கிறது தான். இங்கே 2 பேரும் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அவேக்கனிங் ஆகணும். ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃபிஷ் வாங்க போதும், ஊருக்கு உழைச்சது போதும், உழைச்சி உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் தெரியாமலே வந்து வாழ்ந்துட்டு போயிட்டீங்க. அதனால தான் இப்போ எவ்வளோ அடி விழுவுது. எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப இந்த அடியெல்லாம் வேண்டாம், நமக்கு ரொம்ப வலிக்குது, ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு நான் இன்னும் என்ன பண்ணணும், அடுத்தது என் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமாக மாற அவன் உடம்ப அவன் பார்த்துக்க அவங்கவுங்க தான் வந்து கடைசி வரைக்கும் துணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க எங்கே சந்தோஷம் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வெளியில் கிடையாது, எனக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் யார் எது சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரிஸ்லாம் வந்து எப்படி அமைச்சிக்கணுங்கிறத கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போது வந்து செல்ஃப் லவ் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. என்ன நானே நேசிக்கிறது, என் கூட நானே இருக்கிறது ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷஸான ஒரு டைம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற தருவாயில் உங்களுக்கு அழகான இங்கே பிரபஞ்ச சட்டமில் ஓப்பன் அப் ஆகும். நீங்கள் ஆசைப்படாமலே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வந்து உங்கள் காலடியில் வந்து விழுகும். இதுதான் சொர்க்கம். எங்கே இருக்குங்க சொர்க்கம்? செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் இருந்தால் என்ன, நரகம் இருந்தால் என்ன? உடல் இல்லாமல் சொர்க்கத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது, நரகத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது இல்லைங்களா? நரகம் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து எல்லாமே பட்டு சின்னாபின்னப்பட்டு இதுக்கு மேலே என்னங்க இருக்க போகுது நரகத்தில்? இதையே நம்ம தாங்கிக்கிறோம். இனிமேல் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தா என்ன, உடல் இல்லாமல் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தா என்ன, வறுக்காட்டி என்னவோ ஆகிட்டு போகுது. நமக்கு அது இருக்கா இல்லையா அந்த பிரச்சனையெல்லாம் வேணாங்க. அது இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க தேவையில்லை. இப்போ வாழ்கிற வாழ்க்கையே நமக்கு நரகமாக இருக்குது இல்லையா? அப்போது இங்கே நான் சொர்க்கமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வழி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் இங்கே சொல்லலைங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேர் சொன்னதெல்லாம் நான் வந்து படிக்கலைங்க. எனக்கு வாழ்க்கை பாடமாக கடவுள் முதுகில் அடித்து சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க.
ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான். நெறைய ரகசியம் இருக்குங்க. நெறைய பேர்கிட்ட வந்து வெளில ஷேர் பண்ண முடியாத ரகசியங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா ரொம்ப நீங்க ஒரு நல்ல ஒரு பெர்சன் தான். நெறைய அடி வாங்கியிருக்கீங்க. உண்மையிலே சொல்றேங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு சந்திர பகவான் கோயிலுக்கு நீங்க வந்து அடிக்கடி எனக்கு வந்து இந்த மாரி குழப்பமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருக்கேன். என்னால நார்மலா இருக்க முடியல. கொஞ்சம் நல்லா தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலை நல்லா தான் பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு எனக்கு ஏதோ ஒண்ணு மைண்ட்ல தோணுது. அதுலேருந்து எனக்கு வந்து மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒரு ஆங்சைட்டியில கவலையா போய் ஓரமா உட்காந்துட்றேன் நானு. யார் கூடயும் மிங்கிள் பண்ணாம, யார் கூடயும் மிங்கிள் ஆகாம நான் ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன்ல போய் நான் உட்காந்துட்றேன். என்னால அதுலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னீங்கன்னா, திங்களூர்ல இருக்கிற சந்திர பகவானுடைய அந்த ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு, அங்க போய் துணூறு வாங்கிட்டு வந்து உங்க டப்பில கொட்டி வச்சுருங்க. துணூறு டப்பா இருக்கும்ல, உங்கவங்க சாமி ரூம்ல. அதில கொட்டி வச்சுட்டு நல்லா கைவிட்டு கலந்து விட்டுட்டுங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தினமும் வைக்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் உங்க மைண்ட. எது நீங்க முடிவு எடுத்தாலுமே அதில வந்து அழகா தெளிவா இருக்கும். எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எது தேர்ட் பண்ணணும்னு ப்ரையாரிட்டி வைஸ் பண்ணி சூப்பரா இருக்குங்க. இந்த மாரி தேவையில்லாத ஒரு அடிக்கடி பயமுறுத்துற விஷயங்கள், ஃபியரு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணு யோசனை பண்ணிட்டு அது பின்னாடியே ஓடுறது, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வருங்க. ஏன்னா, இது நான் இப்போ கூட சொன்னேன் இல்லைங்களா? என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் போயிட்டு வந்தேன்னா, அந்த 90 நான் வந்து கொட்டி நான் கலந்து வச்சுருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நவக்கிரக கோயிலுக்கெல்லாம் போனேன் இல்லைங்களா? அந்த எல்லா 90யும் கலந்து அந்த டப்பால போட்டு ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருந்ததுங்க. ஒரே நாள்ல 9 கோயில்கள். அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? ஏன்னா, நான் வந்து எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நவக்கிரகங்கள விட நம்ம கடவுள புடிக்கணும். புடிச்சிட்டிங்கன்னா, இந்த நவக்கிரகங்களுக்கெல்லாம் வந்து பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. அவங்கலாம் நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஆனா, நீங்க வந்து இன்னும் இந்த நிலையில தான் இருக்கீங்க. இன்னும் என்னன்னா, அந்த அண்டத்தில இருக்கிறது, பிண்டத்தில இருக்கிறது, இந்த ஒரு ஸ்டேஜில நீங்க வந்து வாழ்க்கை போற போக்குல போயிட்டுருக்கீங்க. இவன் இப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், எய்த்தாப்புல உள்ளவன் இப்படி பண்றான். எவன் எப்படி பண்ணாலும், அது ஏன் அப்படி பண்றான்னா, என்னால தான் அவன் அப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுவரைக்கும் நீங்க எத நம்புறீங்க நீங்க? கடவுள நம்புறீங்க, நம்புங்க. நீங்க கும்பிடுற தெய்வத்த நம்புங்க, நவக்கிரகத்த நம்புறீங்களா? நம்புங்க. எதையோ ஒண்ண நம்பிக்கைய புடிச்சுட்டு எப்படியாவது நீங்க கஷ்டப்படாம வெளியில வந்தா போதுன்னு கடவுளே சொல்றார். நீ எதையாவது கும்பிடுயா? கல்ல கும்பிடு, இல்ல எதையாவது கும்பிடு, இல்ல மரத்த கும்பிடுறியா? கும்பிடு, எதையோ ஒண்ணு கும்பிடு நம்பிக்கை வச்சுட்டு, நீ வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில வந்தா போதுன்னு கடவுளே சொல்றார். நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, எத வேணாலும் கும்பிடு. ஆனா நம்பிக்கையோட ஒரு விஷயத்த, இது நம்ம வாழ்க்கைய சரி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் கடைசி வரைக்கும் விட்டுறாத அப்படின்னு தான் கடவுளே சொல்றார். நீ என்ன மரம்னு கூப்பிட்டாலும் சரி, மலைன்னு கூப்பிட்டாலும் சரி, முட்டாள்னு கூப்பிட்டாலும் சரி. ஆனா ஏதோ ஒண்ணு விஷயம் வந்து என்ன நம்பு. நம்பிட்டு நீ அத வந்து முழுமூச்சா என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நீ உன் வேலைய பாரு. நீ எப்படியாவது நல்லா வாழ்ந்தா போதுங்கிற அந்த அளவுக்கு கடவுள் இறங்கி வந்துட்டார். உன்னை திட்டி பார்ப்பேங்கிறாரு கடவுள், உன்னை கெஞ்சி பார்ப்பேங்கிறவரு, உனக்கு எவ்வளோ வேணாலும் சொல்லி குடுக்குறேங்கிறாரு. கடைசியில முடியலன்னா வேகமா அடிப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா நீ இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்துட்டு நீ அத தவிர எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிறத கடவுள் வந்து நமக்கு நெறைய இடங்கள்ல சொல்லிட்டே அறிவுரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தவறான பாடங்கள் படிச்சு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுலேயும் 2 கார்டு பார்த்தாச்சு. இதில் 3 கார்டு வந்துச்சு. இதில் 2 கார்டு வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு கார்டு இந்த பிளாக் கார்டில் நம்ம எடுத்துட்டு, அடுத்தது வந்து என்னங்கிறத அடுத்தது பார்க்கலாம். நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கங்க. நிறையா வந்து உங்களுடைய என்ன விஷயம் மெயினாக விட்டுட்டிங்கன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கையெல்லாம் ரொம்ப போச்சு. அழிஞ்சே போச்சு. ரொம்ப கெட்டு போச்சு. நாசமா போச்சு. ஏன்னா, உங்ககிட்ட இருந்த அந்த விஷயம்லாம் போச்சு. அ ரொம்ப வந்து பயப்படுறீங்க. ரொம்ப ஃபியர் ஜாஸ்தியாயிடுச்சு. நம்மள பாதுகாக்கணும். ஐயோ! நமக்கு இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, நம்ம தன்னந்தனியா நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுமோன்னு ரொம்ப ஓவரா நீங்க உங்கள புரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மத்தவங்க இல்லையே, என்னால எப்படி இந்த வாழ்க்கைய வாழ முடியும்? ஐயோ! இவங்க வருவாங்கன்னு நெனைச்சேனே அப்படிங்கிற மாரி ஒரு பயம் இருக்கு. நெறைய விஷயங்கள ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்ச பாட்டுக்கு வந்து விட்டுடுறீங்க. ஒரு என்னன்னா ஒரு வெறுமையான ஒரு மனசு வெறுத்து போய் வாழ்க்கை நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்க லைஃப். அப்போ வந்து 3 டெக்கான் லியோ எனர்ஜி தான் 7777 பார்க்குற பர்சன். இப்போதைக்கு உங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான் உங்களால இவ்ளோ விதமான அபண்டன்ஸ் உங்களால எடுக்க முடியல. ஏன்னா, இங்க மணி லெவல்லயும் உங்களுக்கு நல்ல அபண்டன்ஸ் இருக்கு. உங்களோட பார்ட்னரும் உங்கள தேடி வராங்க. அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும், லவ்வர்ஸா இருந்தாலும், நோ கான்டாக்ட், ஒன் சைட் லவ், பிரிஞ்சு போயிருந்த கணவன், மனைவி, காதலர்கள் அது மட்டும் இல்லாம வேற எந்த உறவா இருந்தாலும் அவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லையே, நம்பிக்கையே போச்சு. உடஞ்சு போச்சு. பயம், எப்படி நான் இருக்க போறேன்னு, எப்படி தனியா இருக்க போறேன்? தனியா தானேங்க வந்தோம். இல்லைங்களா?
எனக்கும் இருந்தது ஆரம்பத்தில அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து எனக்கு ரொம்ப இருந்தது. ஐய்யயோ! நம்ம யாருமே இல்லாம தனியா நான் போறேன்னா, இங்கேருந்து இந்த உலகத்த விட்டு நான் மேல போயிட்டேன்னா, நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரிலாம். அதுக்கப்புறம் தாங்க வந்துச்சு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அப்போ என் கூட யார் இருக்காங்க, நான் யாருங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கர ஒரு பலம், கான்ஃபிடென்ட். இது வந்து 2வது கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அப்போ உங்க பெர்சன் கண்டிப்பா வராங்க. உங்கள தேடி தான் வராங்க. வாட் அ மிராக்கிள் கார்ட் பாருங்க. அப்போ இந்த கார்டு கண்டிப்பா வராங்க. அதனால நீங்க எதுவுமே நீங்க வந்து யோசிக்கவே தேவையில்ல. பயப்படவே தேவையில்ல. ஃபியர் வேணாம். எப்ப பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே நீங்க இருக்க வேண்டாம். அதனால இன்ட்யூட்டிவ் மெசேஜ்ல உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லுது வருவாங்கன்னு. உங்களுக்கு ஹாப்பி சர்ப்ரைஸ் கண்டிப்பா கொண்டு வந்து குடுப்பாங்க. நீங்களே யோசிச்சு பார்க்காத நேரத்தில, யோசிக்காத தருணத்தில உங்க பெர்சன் வந்து அழகான ஒரு லவ்வ உங்ககிட்ட குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில வரப்போகுது. ஹாப்பி சர்ப்ரைஸ்ன்னு நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி எஸ் கார்டு தான். கண்டிப்பா நீங்க நினைக்கிற பெர்சன் உங்கள தேடி வராங்க. கனவுல நீங்க நினைச்சிட்டு இருக்க அந்த பெர்சன் உங்கள தேடி வராங்க. ரொம்ப சென்சிட்டிவிட்டியான ஒரு பெர்சன் தான். யார் எது சொன்னாலும் ரொம்ப வந்து கவலைப்படுவீங்க. ரொம்ப ஒரு வீக் மைண்டட் அப்படின்னே சொல்லலாம் நீங்க. ஒரு புதிய லவ்வும் உங்ககிட்ட வருது. பழைய லவ்வும் அழகா திருந்தி உங்கள தேடி வருது. புதிய சர்ப்ரைஸ் தாங்க. ஒரு ஃபோன் கால் வரலாம், மெசேஜ் வரலாம். அல்லது வந்து உங்கள பத்தி அவங்க வந்து வேற யார் மூலமாவது விசாரிச்சிருக்கலாம். அப்ப கண்டிப்பா உங்க பெர்சன் வராங்க தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான சூப்பரா உங்களுக்கு சந்தோஷமா தான் வராங்க. இப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க வாங்கிட்டு வராங்க. அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கன்ஃபர்மேஷன் தான். வாழ்க்கையில போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நீ தான் வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டு அவங்க உங்கள தேடி உங்க பக்கம் தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜி, சூப்பரான ஒரு மெசேஜ் அவங்க உங்களுக்கு இன்னைக்கு குடுக்குறாங்க. ஸோ ரொம்ப வெரி வெரி வந்து பவர்ஃபுல்லான மெசேஜா இருக்குங்க. அப்போ வந்து இதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெட் கார்ட்ஸ்லேருந்து சில மெசேஜஸ் நம்ம எடுத்துருவோம் இல்லைங்களா? இது வந்து இதுவும் வந்து லவ் ஆரக்கிள் கார்ட்ஸ் தான். இதில் டிவைன் மெசேஜஸும் வரும். இதில் வந்து உங்கள் பர்சனோட மெசேஜஸ் வரலாம். எது வேணாலும் வரலாம். லவ் யுவர் ஷேடோ. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதனால நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே லவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்மளும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்குள்ளேயும் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. நமக்குள்ளேயும் நல்லது இருக்க மாதிரி கெட்டது இருக்குது. அப்போது அதை வந்து ஏற்றுக்கும்போது நம்ம ஏற்றுக்கும்போது மற்றவங்களையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்ம ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி மற்றவங்களும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே ஏற்றுக்குவாங்க. அதனால் இன்ஃபீரியர் ஆகிறதுக்கு எந்த வித யோசனையும் தேவையில்லைங்க. ட்ரூ லவ் இது ட்ரூ லவ் தாங்க. இந்த ரொமான்ஸ் திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம். இந்த லைஃப் டைமுக்கு இதுதான் ஒரு அன்பான ஒரு காதல் தான். உண்மையான லவ் தான். இது எவர் லாஸ்டிங் லவ் தான். இது வந்து உங்களுக்காக தான் வந்திருக்கு. இது எனக்கானதா என்னன்னு எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குன்னு நிறைய பேர் யோசிச்சிருங்க. உங்களுக்கான லவ் தாங்க. ட்ரூ லவ் தாங்க. இது ஆல்ரெடி 5D வேர்ல்டெல்லாம் எல்லாம் சேர்ந்துட்டீங்க. 3D வேர்ல்டில் ஒன்றும் புரியாமல் அவங்க ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் நிறைய லெசன்ஸ் படிக்கணும் இல்லைங்களா? அப்போது லெட் கோ ஆஃப் த நீட் டு கண்ட்ரோல் லவ் த சுச்சுவேஷன் டு அன்ஃபுல் நேச்சுரல். அப்போது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா, ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு அந்த விஷயத்த வந்து கண்ட்ரோலில் எடுக்கணும், அதை சரி பண்ணணும்னு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். அந்த சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதை அப்படியே அலோவ் பண்ணுங்கள். நேச்சுரலாக அதுவே ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லுங்கள். அப்போது சுச்சுவேஷன் ஒன்று நடக்குதுன்னா அது என்னோட நலனுக்கு தான் இருக்கும். நான் போய் பயந்துட்டு ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு நான் வந்து கவலைப்பட்டுட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியம் அங்கே இல்லை. அதை அப்படியே விட்டுருங்க. அலோவ் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக அது எதனால அந்த விஷயம் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது அன்ஃபோல்ட் ஆகும். ஓகேங்களா? அன்கண்டிஷனல் லவ். த லவ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பர்சன் இஸ் எட்டர்னல். இது வந்து அழியாத ஒரு அன்புங்க. அது வந்து இப்போதைக்கு அவங்களால வெளிப்படுத்த முடியல. வேற ஒன்று முக்கியம்னு போயிருக்கலாம். அவங்களுக்கு புரியாத சுச்சுவேஷனில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து லவ் உங்களுக்கு கொடுக்காம போயிருக்கலாம். அல்லது சண்டை சச்சரவு நடந்து போயிருக்கலாம். வேற ஒன்று முக்கியம்னு பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். பட் இது அன்கண்டிஷனல் லவ் தான். உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிறத யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் பிரிக்க முடியாது. இது வந்து உங்ககிட்ட நத்திங் அண்ட் நோ ஒன் கேன் டேக் இட் அவே ஃப்ரம் யூ. யாருமே உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. இது ஒரு தெய்வீக காதல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நிறையா இருக்குங்க. உங்களை பிரிக்கிறதுக்கு நிறையா சதி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஈவல் மேஜிக்காக இருக்கலாம், பிளாக் மேஜிக்காக இருக்கலாம். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி தனியாக ரீடிங் எதுக்குங்க? இதுதான் ஓவராலாக வருதுங்களே. ஓவராலாக அங்கங்கே வர மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் தான்.
அப்போது வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரிக்கிறதுக்கு நிறைய சிச்சுவேஷன் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணட்டும் விடுங்க. அவங்களால என்ன முடியுதோ பண்ணட்டும். ஏன்னா பண்ணி தான் பார்க்கட்டுமே. ஏன்னா நம்மக்கிட்ட கடவுள் இருக்காங்க, முருகன் இருக்காங்க இல்லைங்களா? முருகனை பிடிங்க. வேறு யாருங்க நமக்கு தெய்வம்? அவங்க தான் தெய்வம். நம்ம ஓடி போய் அழுது கட்டி பிடிச்சி காலை பிடிக்கிறது யாருன்னா, முருகனோட காலை போய் பிடிங்க. அவர் வந்து நமக்கு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உங்களை பிரிக்கிறதுக்கு நிறையா இருக்காங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். முருகனோட காலை பிடிங்க. முருகனோட வேல் வந்து அவங்கள பதம் பார்த்துரும். ஓகேங்களா? அப்போது நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்குது. கீப் த டோர் ஓப்பன். கதவு வந்து ஓப்பன் பண்ணி வைங்க. ஏன்னா நல்ல விஷயம் உங்களுக்கு வருது. ஒரு மூடப்பட்ட கதவுக்கிட்டேயே போய் நின்றுக்கிட்டு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த பக்கமே நின்றுக்கிட்டு போய் கதவை தட்டிகிட்டே நிற்கக்கூடாது. அப்போது வந்து எது உங்களுக்கு ஓப்பனாக இருக்கோ அதை நீங்கள் பார்க்க மறுத்து போயிடுவீங்க. அப்போது ஒரு விஷயம் நமக்கு வரல, நமக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னா அந்த பக்கம் விட்டுட்டு வந்து உங்கள் வேலையை பாருங்கள். எந்த விஷயம் வந்து அந்த இடத்துல எது ஓப்பனாக இருக்கணும் அந்த பக்கம் நேராக போங்க. உங்களுக்கு எந்த விஷயம் வரணும், எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கடவுளுக்கு தெரியும். அப்புறங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லவே மறந்துட்டேன். இது வந்து என்னென்னா அப்படின்னா, இது வந்து குபேரா காயினுங்க இது. இது வந்து மொத்தமாக 108 கிடைக்குது. அல்லது வந்து ஒன்று ஒன்றா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு 108 தேவையில்லைங்க, என்னால் பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து நீங்கள் என்னென்னா பூஜை அறையில் வந்து வச்சு நான் வந்து பூஜை பண்ணி தான் நான் தருவேன். ஆல்ரெடி பூஜை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பூஜை பண்ணுவேன். இது வந்து என்னென்னா குபேரரோட அந்த கட்டமும் இருக்குது. இந்த பக்கம் வந்து குபேரரோட அந்த ஒரு இது இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, குபேரரோட ஸ்லோகம் சொல்லிவிட்டு தினமும் வந்து இந்த காயின் எடுத்து கையில் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு குபேரரோட ஸ்லோகம் சொல்லிவிட்டு நீங்கள் வரவே உங்களுக்கு பண வரவு நிறையா வர ஆரம்பிக்குங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தினமும் கும்பிட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த கல்லாப்பட்டி பர்ஸு, சாவி அல்லது பர்ஸு, ஹேண்ட் ப்ரெஸ்ஸு இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டே வரலாங்க. பீரோவில் ஒரு காயின் போட்டுக்கலாம், பர்ஸில் ஒரு காயின் போட்டுக்கலாம். நீங்கள் பார்க்குற தொழில் ஸ்தாபனத்தில் அங்கங்கே ஒரு காயின் நீங்கள் போட்டு வைக்கும் போதே உங்களுக்கு பண வரவு அட்ராக்ஷன் உண்டுங்க. இந்த கட்டமே வந்து பண வரவு கட்டம் தாங்க. இது பணம் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டம் தான் இங்கே வந்து இருக்குது. இது வந்து குபேரரோட லக்ஷ்மி குபேரராக இருக்காங்க. இவங்களோட மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் 108 தடவை ஒரு 48 நாளைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணும்போது ஒரு தடவை 2 தடவை இல்லை 6 தடவை 9 தடவை மட்டும் சொன்னால் போதுமானது. ஏன்னா நீங்கள் சொல்லி அதுக்கு வந்து மந்திரம் ஏற்றி உருவேற்றதுனால இதுக்கு ஒரு வெரி வெரி பவர்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உங்கள் பர்ஸில் கல்லாப்பட்டியில் நீங்கள் போட்டுக்கலாங்க. இதுவும் வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. குபேரா காயின். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரியே ராஜவசியம் குங்குமமும் இருக்குது, பிரமிடும் இருக்குது. எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்மளாக வந்து முயற்சி பண்ணி கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்திக்கும் போது நமக்கான கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் அதிகமாகும். கடவுளோட தெய்வீக சக்தியும் நம்ம கூட இருக்கிறதா நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். இருக்குது, நம்மளால் உணர முடியாத சுச்சுவேஷனில் தான் இப்போ எதையோ தேடி போகிறோம். கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருக்காங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அவங்களுக்கு வருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சக்திமா அதாவது காளிமா அவங்களோட மெசேஜஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஆமாம், தக்ஷண காளிமா வந்திருக்காங்க. உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. தக்ஷண காளின்னு போடுங்க. அதில் பிளெஸிங்ஸ் ஆஃப் லாங் லைஃப் கொடுக்குறாங்க, நீண்ட ஆயுள் கொடுக்குறாங்க. இது யாருங்க வேணான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்பா இதுக்கு மேலேயா நான் வாழ போகிறேன், ரொம்ப அடிபட்டு ரொம்ப நொந்து போயிட்டேன் மேம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாடம் தப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டதுனால தப்பாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. கரெக்டான பாடம் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் கிடைக்கும். அதை கவனித்து என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாடத்தை கவனம் கொடுங்க. ஓகேங்களா? பிரம்மச்சாரி, யுவர் டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் எவ்வளோ டிட்டர்மினேஷனாக உங்கள் தொழில் பண்ணுறீங்களோ அதோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் அடைய போகிறீங்க. அதுதான் வந்து எனர்ஜி கார்ட்லேயும் வந்தது. பிரம்மச்சாரி சிவா காளிமா வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது லாஸ்ட் கார்டு வந்து என்ன அப்படின்னா, சிவலிங்கனே வந்துட்டார். காளிமா கார்டில் சிவலிங்கா வந்துட்டாங்க. லைஃப் அப்படிங்கிறது உங்கள் டீச்சர் மாதிரி லேர்ன் அண்ட் சீக் பெட்டர்மெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாழ்க்கை மாதிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் வந்து யாருமே கிடையாதுங்க. அது சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். பட் ஆனால் புரிஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட என்ன தான்ப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க, எதனால எனக்கு அடி விழுகுது, நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற அந்த ஒரு பேசிக் லெசன் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. லைஃப் ஓஹோன்னு இருக்கும். அப்போ வந்து லைஃப் வந்து அழகாக இருக்கும். டீச்சர் தான் அது அப்படி தான் லெசன் கொடுக்கும், அடித்து தான் லெசன் கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம படிப்போம் இல்லைங்களா? அப்போது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது. எப்பயும் நல்லதே நினைங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்கள் பார்த்தாலுமே இது ஒர்க் அவுட் ஆகும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளைம் பண்ணிக்க சொன்ன அத்தனை விஷயங்களும் கிளைம் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.